அர்த்தமுள்ள வாதங்கள். இந்த புத்தகம் எந்த கருத்தை ரொம்ப மையப்படுத்துது, எதை ரொம்ப அதிகமாக வலியுறுத்துது மக்கள்கிட்ட? அந்த 3 விஷயத்தை தான் நான் ஆழமாக மையப்படுத்தியிருக்கேன். அதுதான் தேவையும் கூட. ஒன்று லாஜிக், அதாவது தர்க்க நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. லாஜிக்காக பேசணும். இப்போ ஏ விட பி பெரியவன், பி விட சி பெரியவனும் போது சி கண்டிப்பாக ஏ விட பெரியவர் தான் அப்படின்றது தான் லாஜிக். அப்போது ஒன்றோடு ஒன்று ஒப்புமை பண்ணி செய்கிறது தான் லாஜிக்குன்னு சொல்கிறோம். இப்போ கணக்கிலே பார்த்தோம்னா ஒரு 88 இலக்க பெரிய எண்ணுக்கும் 89 இலக்கு கொண்ட சிறிய எண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? இதை கேட்கும்போது ஐயோ இவ்வளோ பெரிய கணக்கு என்ன சொல்கிறது, எடு கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் சிம்பிள் லாஜிக் என்னென்னா, எந்த ஒரு பெரிய எண்ணுக்கும் அடுத்த சிறிய எண்ணுக்குமான வித்தியாசம் ஒன்று தான். ஸோ உதாரணத்துக்கு 2 இலக்குக்கும் 2 இலக்க பெரிய எண்ணுக்கும் 3 இலக்க சிறிய எண்ணுக்கும் 99, 100 ஒன்று தான். அதே ஒன்று தான் எத்தனை எண் இலக்கத்துக்கும் வரும். இந்த மாதிரி லாஜிக்கை நாம் புரிஞ்சுக்கணுன்றது தான் நான் வலியுறுத்துகிறேன். ஒன்று. இரண்டாவது காரண காரியங்களை பேசுங்க. எதுக்காக இந்த காரணம், எதுக்காக இது என்ன? நான் இங்கே சிறு தொழில் முனைவோர்களும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்கள் அவங்களுடைய நேரங்களை, ஏன்னா தொழில் செய்யணும்னு வந்துட்டா அந்த தொழிலை முழுமையாக ஈடுபடணும். இப்போது குறிப்பாக பெண்களுடைய பெரும்பாலான நேரங்கள் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் போயிட்டுருக்கு. அப்போ இந்த தொழில் முனைவோராக இருக்கக்கூடிய பெண்கள் கூட பல நேரங்களில் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நான் இந்த சடங்கை செய்யறதுக்காக போனேன், நான் அதை குறிப்பாக சொல்ல விரும்பல, சடங்கை செய்யறதுக்கு போனேன், அதனால் நான் வர முடியல. அப்போ இதெல்லாம் மாற்றி உடச்சி மேலே வரணுன்றது தான் நான் சொல்ல விரும்புகிறோம். அப்போ பெரும்பாலான பெண்களுடைய நேரம் என்பது இந்த சடங்குகளால் தான் முடக்கப்படுது. அவர்களுடைய செயல்பாடை தொழில் ரீதியாகவோ இல்லை வர்த்தக ரீதியாகவோ அவங்க பயன்படுத்தணும்னு சொன்னால் இதிலேருந்து அவங்க வெளியே வரணும். இந்த சமூகம் அவங்கள வெளியே வர்றதுக்கு அனுமதிக்கணும். அதை தான் இந்த அர்த்தமுள்ள வாதங்களை நம்ம சொல்கிறோம். மூன்றாவது காரண காரியங்கள் சொன்னேன். தர்க்க நுண்ணறிவு காரண காரியங்கள். மூன்றாவது அறிவியல் சிந்தனை. அறிவியல் சிந்தனைன்றது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். பதில் சொல்கிறத பற்றி கவலைப்படாமல் மறுபடியும் கேள்வி கேளுன்றாரு. ஐன்ஸ்டீன் அதை தான் சொல்கிறார். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறதில்ல, அதை கம்ப்யூட்டருக்குள்ள சொல்லிடும். கேள்விகளுக்கான பதில் வருதில்ல, அந்த பதில்களையும் மறுபடியும் கேள்வி கேட்பது தான் அறிவியலார்ந்த செயல்பாடு. இதை நம்ம அடிப்படையாக பண்ணி, உதாரணத்துக்கு ஜனங்கள்லாம் வறுமையில் இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் உடனே ரெடிமேடாக ஒரு பதில் இருக்குது. என்ன பதில்? நீ போன ஜென்மத்தில் செய்த பாவம், அதான் இந்த ஜென்மத்தில் இவ்வளோ சிரமப்படுறேன். அப்போது செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த பதில் வந்ததில்லை, அந்த பதிலை மறுபடியும் எங்கேயா போன பிறவி இந்த பிறவியே இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, போன பிறவி என்னன்றது இருக்குது. அப்போ அந்த போன பிறவி பற்றிய கேள்வி வந்ததுன்னா, அல்லது மறுபிறவி பற்றிய கேள்வி வந்ததுன்னா இந்த ஏமாற்று வேலைகள் நடக்காது. அதை தான் நம்ம சொல்கிறோம். அறிவியலார்ந்த சிந்தனைன்றது எது சொன்னாலும் கேள்விகள் அதன் மீது தொடுக்கப்படணும். அதனுடைய உண்மை தெரிகிற வரைக்கும் அந்த கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அப்போ அறிவியலுடைய அடிப்படை அம்சம் கேள்வி கேட்கறது, பதில் வருது, பதிலும் மீண்டும் கேள்வி கேட்குறது. அப்போது கடைசியாக நம்முடைய இது என்னவாக இருக்குன்னா, கேள்வியில் தான் நிற்கணும். அந்த கேள்விக்கான பதிலை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை பயணம் நடந்துக்கிட்டே இருக்கணும். அதை தான் நாம் இந்த அர்த்தமுள்ள வாதத்தில் நாம் முன்வைக்கிற மிக முக்கியமான அம்சமாக நம்ம பார்க்கணும். அர்த்தமுள்ள வாதங்கள் இந்த புத்தகம் எப்படியும் உங்களுக்கு எழுதணும்னு எண்ணம் வந்திருக்கோம். எதனோட பாதிப்புனால இது எழுதினீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு இல்லையா, இது எழுதணும் அப்படின்னு ஒரு எண்ணம், அந்த ஒரு உந்து சக்தி இருக்கு இல்லையா, எதனால் வந்தது, என்ன பாதிப்பதனால இது எழுதினீங்க இந்த புக்கை? கண்டிப்பாக குறிப்பாக இப்போ சமீபத்தில் கூட
ஷோலிங்கருக்கு போயிருந்தேன். என்ன இயற்கை விவசாயம் இதை பற்றிலாம் சொல்லணும் அப்படின்றதுக்காக போயிருந்தேன். இன்றளவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடி கிருத்திகைக்கு முன்னிட்டு ஏராளமான ஜனங்க திரண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். முன்ன பஸ்ஸுலேயும் ஈவன் நடந்து போன ஜனங்க எல்லாம் இன்றைக்கி 2 வீலரில் போயிட்டுருக்காங்க. இப்போ நான் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் சொல்கிறது கிடையாது. ஒரு வழிபாட்டு தலங்களை மலையில் வச்சு இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூதாதையர் சிந்திச்சிருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் அந்த வழிபாட்டுக்காக மக்கள் அந்த மலை உச்சிக்கு வரணும், ஒரு சுற்றுச்சூழல் நிறைந்த அந்த பகுதிக்கு வரணுன்றது தான் யோசித்திருப்பாங்க. இப்போது மிக முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, இங்கே சொல்ல வேண்டியது, முன்னோர்கள் முட்டாள்களா அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக தூக்கி போடுறாங்க. அப்போது முன்னோர்கள் சிந்திச்சிருக்காங்க. அவங்க காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலை, அப்போ இருந்த அறிவியல் அறிவியல் கண்டுபிடிப்புகள், அந்த அடிப்படையில் அவங்க உருவாக்குனாங்க. ஆனால் இப்போ மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் அதுக்கேற்ற மாதிரி மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த பக்தியை உட்பட நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நம்மளுடைய அறிவியல் சிந்தனை வளரலை அப்படின்றது தான். அப்போது இன்னும் பெரியாரை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம், பகுத்தறிவுக்காகன்னும் போதெல்லாம் உடனே நம்ம பெரியாரை தான் எடுக்கணும். பெரியார் தன்னுடைய 90 ஆண்டுகளுக்கு பின்னாலையும் கூட பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சிறுநீர் பையை கையில் தூக்கிக்கிட்டு பல கூட்டங்களுக்கு போனதை கேட்கும்போதெல்லாம் நம்மளுக்கு புல்லரிக்குது. அப்படி தொடர்ந்த ஒரு முயற்சிக்கு அப்புறம் கூட இன்றைக்கும் மாற்றங்கள் வரலை. ஒரு பக்கம் கல்விக்கூடங்களுக்கு ஏராளமான பணம் கட்டி குழந்தைகளை சேர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் எப்படி நினைச்சே பார்க்க முடியாத சிந்தனை சரிவுகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை பற்றி ஜனங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். வெறும் குழந்தைகளை செலவு செய்வது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த குழந்தைகளுக்கு சிந்திப்பவர்களாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்கிறோன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம அறிவு தோட்டத்தில் சுற்றுலா வரக்கூடிய குழந்தைகள் கூட அதைத்தான் நம்ம சொல்கிறோம். குறிப்பாக அந்த தோட்டத்துக்கு வந்த உடனே அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உற்சாகங்கள் கரைபுரண்டு ஓடுது. அப்போ என்னன்னு கேட்டால், இயற்கையே நம்ம சொல்லலை, இயற்கையை தொட்டே பார்க்கல. ஈவன் நீங்கள் மாடி தோட்டம் வச்சிருந்து அந்த செடி கொடிகளை அவங்க தொட்டாங்கனாவே அந்த உணர்வு வரும். செடி கொடிகளோடு பழகக்கூடியவர்கள் இன்றைக்கி நிறைய வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி சமூகத்தில் தொண்டாற்றுவர்கள், மக்களுக்காக சேவை ஆற்றுபவர்கள் என்பது மிக குறைந்து வருகிறார்கள். சில அரசியல் கட்சிகள் தவிர மீதி பெரும்பாலான தொண்டர்கள் பெய்டு வாலண்டியர்ஸை தான் இருந்துகிட்ருக்காங்க. அப்போது இன்றைக்கி அறிவொளி இயக்கம் நடந்த போது 50,000 தொண்டர்களை நாங்கள் திரட்டினோம். இன்றைக்கி போனால் அது மாதிரி திரட்ட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. என்ன அதுக்காக குறிப்பிட்டா, இந்த சமூகம் இன்றைக்கி எதை நோக்கி வேகமாக பயணிக்கிறதுன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அவங்கள அந்த கேள்வி கேட்கணும், எதை நோக்கி ஓடுறீங்க, எதை சாதிக்க விரும்புகிறீங்க, எதை நாம் இழந்து ஓடுகிறோம். நான் எங்கள் தோட்டத்தில் அந்த தேங்காயை சாப்பிடும்போது, சப்போட்டா பழமோ எது பழம் சாப்பிடும்போதும் எதை இழந்திருக்கோம் அப்படின்றதே என்னால் அதை தான் நான் முதல்ல உணர முடியுது. ஏன்னு கேட்டால், அதை இழந்து தான் இன்றைக்கி நம்ம ரசாயன உரங்களை போட்டு எல்லா மக்களுக்கும் சாப்பிடக்கூடிய உணவுகள் இதெல்லாம் எந்த லாஜிக்கும் இல்லாமல், எந்த காரணங்களும் இன்னும் அவங்க யோசிக்காம, ஒரு 9 மணி வாக்கில் விஐடி பக்கம் அப்படி போயிட்டு பாருங்கள், நம்ம போகவே முடியாது. அந்த அளவுக்கு மசாலா வாசனைகள். இதுதான் நல்ல உணவு. அப்போது வாழ்க்கையை பற்றியே கூட என்ன சிந்தனை வருதுன்னா, நல்ல உணவு எது, நல்ல வாழ்க்கை எது, அப்போது சந்தோஷமாக இருக்கணும்னா எது அப்படின்றலாம் இன்றைக்கி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த கேள்விகள் கேட்காமலே தான் இளைஞர்கள் வளர்கிறாங்க, மாணவர்கள் வளர்கிறாங்க, இந்த சமூகம் வளருது. அது மேலும் மேலும் இந்த சமூகத்தை பின்னோக்கி தள்ளுகிறது. அது எல்லாமே இருக்கணுன்றது தான் இந்த புத்தகம் எழுதணும்னு ஒரு வெற்றி.